Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தமிழ்நாடு இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனால் இப்போ மும்மொழி கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்கள் மும்மொழி கற்றுக்கலான்னு பார்த்தா கூட இன்னைக்கு பல ஸ்கூலில் வந்து உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி வந்து நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியும்? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இல்ல இது என்ன பேர் கேக்குறீங்க? சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் எதுக்கு கேக்குறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பேர் எதுக்கு கேக்குறீங்க? உங்க என்ன வருது? என்ன கேள்வி? உங்க பேர் அது பேர் சொல்றதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அவரே கேக்குறாரு. ஏன் பேர் கேக்குறீங்க? அவரே கேக்குறாரு. நீங்க கேளுங்க. என் பேர் கேமராதான் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணே வார்த்தைகள் பார்த்து பயன்படுத்துங்க. சரவணன் சார் தயவு செஞ்சு. என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லிட்ட வார்த்தைகள் பார்த்து பயன்படுத்துங்க. இல்ல, கேந்திர வித்யாலயா ஸ்கூல் கிளாசிக் எக்ஸாம்பிள் அங்க தமிழ் டீச்சர்ஸே கிடையாது. அப்ப தமிழ்நாடு எப்படி மும்மொழி கொள்கையை ஏற்க முடியும்? மும்மொழி கொள்கை வந்து திமுக கட்டமைக்கிற ஒரு நாடகம். திமுக கட்டமைக்கிற நாடகம். இன்றைக்கு 3 விஷயம் 3 லைன்ல சொல்றேன். ஹிந்தி பிரச்சார சபா இங்க நடக்குது இல்லைங்களா? இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் படிக்கிறது தமிழ்நாட்டில் தான். தப்பு இல்ல. சிபிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா? சிபிஎஸ்சி ஸ்கூலு இங்கே பிரைவேட்ல நடக்கிற 60% மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க. அந்த பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பாதிக்கு மேல நம்ம திமுக தலைவர்கள் தான் நடத்துறாங்க. அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கிறது. மும்மொழி கொள்கை இவர் சொன்னார் இல்லையா? பாதி தனியார் பணம் கட்டி படிக்கிற தனியார் மாணவர்கள் படிச்சு அறிவு பயன்பெற்று கொண்டு போகலாம். ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஆப்ஷன் வைங்க. வேணுங்கிறவங்க படிக்கட்டும், கட்டாயப்படுத்த வேண்டாம். இந்திக்கான ஆப்ஷன் வைக்க மாட்டேங்கிறது. என்னுடைய உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். குறுக்கு கேள்வி கேட்காம என் பதில வாங்குங்க முதல்ல. சரி, ஓகே சார். அதாவது ஒரு ஆப்ஷன் வைங்க. ஏன் அரசு பள்ளி மாணவன் ஹிந்தி படிக்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணுமா? எல்லாத்துக்கும் மேல இங்க என்ன நடக்குதுன்னா ஆந்திராலயும் சார் என்கிட்ட ஆந்திரால கர்நாடகால தெலுங்கானால இங்க எல்லாம் வந்து மும்மொழி கொள்கை இருக்குங்க. அந்த மாநில மொழி அழிஞ்சு போச்சா வளர்ந்துருக்கா? இங்க ஏன் இந்த மாதிரி போய் பேசுறீங்க? ஏன் ஒரு மொழிக்கு ஏதாவது ஹிந்தின்னு சொல்லி ஒரு இல்லாத போரை உருவாக்கி ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க மொழிங்கிறீங்களே, நான் மொழிக்காக போராடிய குடும்பத்துல இருந்து இருக்கேன். முத்தமிழ் காவலர் கியாப்போட பேரன். அவர் தான் இருமொழி கொள்கைக்காக போராடியவர். மரண தருவாயில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்தாரு? நான் வந்து தமிழ் மக்களுக்காக ஹிந்தி வந்துடக்கூடாதுன்னு இருமொழி கொள்கைக்காக போராடினேன். ஆனால் நான் தவறு செய்து விட்டேன். இது நீங்கள் பொய் சொல்லலை. எல்லா பத்திரிகையிலையும் கடைசி அறிக்கை கியாப்பே கொடுத்தது. மொழி போரில் அவர் மிஞ்சின தியாகி இல்லை. தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்தவர். எந்த அரசு பதவியும் வாங்கலை. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கே தலைவராக இருந்தவர். அவர் சொல்லியிருக்காரு, நான் இருமொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறவங்களாம் இங்கிலீஷை படிக்கிறாங்க, வேற ஒரு பாஷை படிக்கிறாங்க, பிரெஞ்சு மற்றது இதெல்லாம் படிக்கிறாங்களே தவிர ஆப்ஷன்ல தமிழ் படிக்காத மாணவர்கள் இன்னைக்கு எத்தனை பேரால் தமிழ் புத்தகம் எடுத்து படிக்க முடியும்? எத்தனை பேர் தமிழ் இலக்கியம் படிக்கிறீங்க? தமிழை தவிர்த்து விட்டு 2 மொழியில மார்க்குக்காக மற்றது, இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதத்தை எடுத்து படிக்கிறது. ஏற்கனவே வந்த அறிக்கை, என் அறிக்கை இல்லை. அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன். மற்ற மொழிகளை படித்துட்டு போறாங்க, இங்கிலீஷையும் மற்ற மொழியும் படிக்கிறாங்க, தாய்மொழியை தவிர்க்கிறாங்கிறாரு. இப்ப வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில தாய்மொழியை நாங்கள் கட்டாய பாடமாக்கி இருக்கிறோம். கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல சார், தமிழ் டீச்சர். அதான் உண்மை, அதான் உங்களுக்கான பதில். இல்ல ஒரே நிமிஷம். அதாவது இது போய் புதிய ஒரே நிமிஷம் சின்ன கருத்து. புதிய கல்விக் கொள்கையால தான் தமிழ் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்பட்டமான போய் 2006லயே கம்பல்சரி லேர்னிங்னு சொல்லி தமிழ் இஸ் கம்பல்சரி. தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் கம்பல்சரி. திமுகவுக்கு தமிழை பத்தி நீங்க பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.